குறிப்பிட்டு அழைத்து சென்று அன்பு காட்டிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் மருத்துவ மாமேதை ராமன் அவர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியறிதலையும் வணக்கத்தினையும் நான் முதலிலே புலப்படுத்திக் கொள்வதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களை எல்லாம் மாணவ மணிகளே என்று அழைத்தேன். அதற்கு காரணம், மாணவிகளே என்று அழைக்காமல் மணிகளே என்று அழைத்ததற்கு காரணம், நீங்கள் ஓயாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆகவேதான் மணிகளே என்று அழைத்தேன். ஆனாலும் உள்ளன்போடு உங்களை பாராட்டுகிறேன். ஏறத்தாழ 3 மணி நேரம் இந்த கூட்டம் தொடர்ந்து தொய்வில்லாமல் நடைபெற்றாலும் சின்னஞ்சிறுமிகளாக இருக்கிற நீங்கள் இப்படி முல்லைப்பூவை சிந்தையை போல அழகாக சிரித்துக் கொண்டு உங்களுடைய செவிகளை எல்லாம் மேடைகளை பேசுகிறவர்களுக்கு கடன் தந்திருக்கிறீர்கள் என்று எண்ணி பார்க்கிற போது புதட்டூர்பேட்டை ஒரு வரலாற்றை படைக்கிற அற்புதமான ஒரு பெருநகராக இன்றைக்கு இருக்கிறதில் நான் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 30 ஆண்டு காலம் பேசித் திரிகிற எனக்கு, உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மொழியிலும் கூட பேசத் தெரிந்த எனக்கு, இந்த ஊரிலேதான் உண்மையாக சொல்லுகிறேன், சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்லுகிறேன், நெஞ்சை தொட்டு சொல்லுகிறேன், ஒரு அருமையான பாடம் கிடைத்திருக்கிறது. ஏறத்தாழ நான் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். இன்றைக்கு கூட சென்னையில இருக்கிற லோயாலா கல்லூரியில் நான் பேராசிரியராக பணியாற்றுகிறேன். பேராசிரியர் என்றால் நான் உண்மையாகவே பேராசிரியர், பேருக்கு ஆசிரியர் அல்ல. காரணம், ஏறத்தாழ ஒரு மாதத்தில் 3 மணி நேரங்கள் மட்டும்தான் நான் பாடம் நடத்துகிறேன். ஆனால் கல்லூரி முதல்வர்கள் கூட தங்களுடைய குறிப்பேடுகளோடு என்னை கேட்பார்கள். அதில் எனக்கொன்றும் பெருமை இல்லை. காரணம், நான் வெறும் செப்பு கம்பி, மின்சாரம் எனக்குள்ளே பாய்கிறது என்று சில பேர் நம்புவதால் அப்படி பெருமைகளை சேர்த்து விடுகிறார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கிறவனாக நான் இருந்தாலும் நான் புதட்டூர் பேட்டையைத்தான் என்னுடைய போதி மரம் என்று என்றைக்கும் அழைப்பேன். என்னுடைய எழுத்தில் இந்த புதட்டூர் பேட்டை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழும் என்று சத்தியமாய் சொல்லுகிறேன். அதற்கு காரணம், இந்த உலகத்தில் மனிதர்களே இல்லையோ, இந்த உலகத்திலே கருணையே வற்றிவிட்டதோ, இந்த உலகத்திலே அன்பே இல்லாமற் போய்விட்டதோ என்றெல்லாம் அவநம்பிக்கை புயல் என்னுடைய மனதிலே அடித்துக் கொண்டிருந்த நேரத்தில், இல்லை இல்லை, நீ புதட்டூருக்கு வா என்று என்னுடைய அருமை சகோதரர் மருத்துவ மாமேதை ராமன் இங்கே அழைத்து வந்தார். நான் இவ்வளவு நேரம் சொற்பொழிவாற்றியவர்களை கேட்டேன். கேட்கிற இந்த நேரத்திலே சொல்கிறேன், இந்த உலகத்திலே மனிதர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக நான் அருமை சகோதரர் சஞ்சீவி முதலியார் அவர்களை பார்த்தேன். அதை போலவே நேதாஜி முதலியார் அவர்களை பார்த்தேன். நான் இவர்களை மனிதர்கள் என்று சொல்வதற்கு காரணம், நான் சொற்களுக்கு இருக்கிற வேறுபாட்டை, அதற்கு உள்ளே இருக்கிற சூட்சுமத்தை மிக நன்றாக அறிந்தவன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தைய அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவரை பேச வந்தார்கள். ஒரு தேர்தல் காலத்தில் ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர் காலையிலே வருவார் என்று காத்திருந்து அவர் இரவு நேரத்திலே வந்து சேர்ந்தார். அவ்வளவு கூட்டங்கள். களைப்பாக அந்த நாதமொழி கொட்டுகிற நாவுக்கு சொந்தமாக இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடையிலே ஏறி பேசுவதற்கு கூட உடம்பிலே சக்தி இல்லாமல், தெம்பு இல்லாமல், தேர்தல் வந்துவிடப் போகிறது, அதற்கு அடுத்த நாள் ஒரு 4 சொற்களைத்தான் சொல்ல இயலும் என்கிற அந்த சூழ்நிலைகளை சொன்னார்கள். மாதமோ சித்திரை, மணி இப்போது 10:30, உங்களுக்கு வருவதோ நித்திரை, போடுங்கள் நாளைக்கு நமக்கு முத்திரை என்றார். நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த சமுதாயத்திலே நான் சொற்பொழிவுகளை கேட்டதுண்டு, சொற்பொழிவுகளை ஆற்றியதுண்டு. ஆனால் 30 ஆண்டுகளாக பேசி வருகிறவன், உலகமெல்லாம் தெரிந்து சொற்பொழிவாற்றுகிறவன், இரவெல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறவன் சோர்வில்லாமல் இருப்பதற்கு காரணம், இப்படிப்பட்ட மகத்தான மனிதர்கள். ஒரு சொல்லுக்கும் வேறொரு சொல்லுக்கும் இருக்கிற சூட்சுமத்தை நான் அறிந்தவன். ஆகவே சொல்கிறேன், ஒரு இடத்திலே நான் எழுதியிருந்தேன், மக்கள் தொகை எழுத மலை அளவு தாழ் வேண்டும், மக்கள் தொகை எழுத மலை அளவு தாழ் வேண்டும், மனிதர்கள் தொகை எழுத மந்தார இலை போதும் என்று எழுதியிருந்தேன். மக்கள் தொகை எழுதுவதற்கு மலை அளவு தாழ் வேண்டும், அவ்வளவு மக்கள் நம் நாட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களுடைய தொகையை எழுத வேண்டும் என்றால் அதற்கு மந்தார இலை போதும், மனிதர்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட 2 மனிதர்களை நான் கண்டேன் என்பதில் இந்த ராத்திரி புனிதமாகிறது. அதிலும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்லப்பட வேண்டும் என்றால், குடியரசு திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இன்றைக்கு உண்மையாகவே
நல்லாட்சி வேறு எங்கும் அமைந்திடாவிட்டாலும் பொதட்டூர் பேட்டையலாவது நல்லாட்சி மன்றத்தின் மூலமாக நல்லாட்சி மலர்ந்து விட்டதே குடியரசு திருநாளில் என்பதில் நான் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நான் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவன் என்றாலும் நான் சத்தியத்திற்கு எப்போதும் சாட்சியும் சொல்லுகிறவன். நான் இவர்கள் இருவேரையும் நினைத்த போது இன்றைக்கு தமிழகத்து அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரை நினைத்து பார்த்தேன். அவர்கள் எந்த கட்சியிலும் இருக்கலாம். என் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளுகிற கட்சி என்னை எவ்வளவு வலுவாக எதிர்க்கிற கட்சி என்பதை நண்பர்கள் அறிவார்கள். எத்தனை வழக்குகளை நான் சந்திக்கிறவன் என்பதை அறிவார்கள். ஆனால் எப்போதும் சத்தியத்திற்கு சாட்சியும் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களை எண்ணி பார்க்கிற போது ஒரு அமைச்சரை நான் நினைத்தேன். இன்றைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக, அமைச்சர் முத்துச்சாமி. அவரை நான் ஒரு மனிதர் என்று குறிப்பிடுவேன். அதற்கு காரணம், நான் ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்கலாம், ஆனால் சத்தியத்திற்கு நான் சாட்சியம் சொல்ல வேண்டுமானால் உண்மையை சொல்ல வேண்டும். மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு குடியரசு தினத்தில் நமக்கு கிடைக்கிற மாபெரும் நம்பிக்கை. இருக்காட்டை கிழித்து வெளிச்ச புள்ளிகளை வீசி எறிகிற நம்பிக்கை. அவர் இங்கே இருக்கிற அமைச்சரவையை விரிவுபடுத்தினார். புத்தம் புதியவர்கள் எல்லாம் அமைச்சர்களானார்கள். பத்திரிகை நிருபர்கள் பொன்மன செம்மல் எம்ஜிஆரை கேட்டார்கள். அமைச்சரவையிலே வலம்புரி ஜானுக்கு இடம் உண்டா என்று கேட்டார்கள். அதற்கு எம்ஜிஆர் சொன்னார், மந்திரியாவது எளிது, அமைச்சராவது எளிது, ஆனால் தாய் வாரைகளை அமைச்சர்களால் நடத்த இயலாது, வலம்புரிஜான் தான் நடத்த இயலும் என்றெல்லாம் சொன்னார். நான் சோவியத் நாட்டில் இருந்தவருக்கு தொலைபேசியிலே கேட்டேன், நான் சொன்னது சரிதானே என்று கேட்டார். நீங்கள் எது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் என்று சொன்னேன். எத்தனையோ மக்களுக்கு தன்னுடைய கருணையை காட்டி, அன்பை காட்டி இன்றைக்கு அவர் மறைந்திருக்கிறார். இந்த மருத்துவ மாமேதை என் அன்பு சகோதரர் ராமர் அவரை நினைவுபடுத்தினார். அவர் மரணமடைந்து அவருடைய அந்த புகழ் உடம்பு பூமிக்குள்ளே இறக்கப்பட்ட போது தொலைக்காட்சியில் நான் தான் பேசினேன். அவர் மருத்துவமனையிலே கிடந்த போது ஒரு தேர்தலை நடத்துவதற்காக அவருடைய படங்களை எடுத்து தொகுத்து நான் தான் குரல் கொடுத்து அதையெல்லாம் வர்ணித்தேன். ஆனால் இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறேன், அவர் அந்த புகழ் உடம்பு அந்த பூக்களுக்கு மத்தியிலே மிதந்து போன போது நான் மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்டேன், இந்த மனிதன் சாகவில்லை என்று எண்ணிக்கொண்டேன். காரணம், அவர் செத்து விட்டார் என்று நான் நம்ப ஆரம்பித்தால் பேசுகிற போது என் நா தடுகளுக்கும், சொற்கள் எல்லாம் வரிசையாக வந்து அமராது என்கிற காரணத்தால் நான் அதையெல்லாம் மறந்துவிட்டு பேசினேன். அப்போது சொன்னேன், அவருடைய அந்த புகழ் உடம்பை கடைசியாக அவர்கள் கீழே இறக்குகிற போது தொலைக்காட்சி இந்த நாடெல்லாம் மக்கள் அதை பார்த்து அழுதார்கள். நான் சொன்னேன், நீ தங்கம் என்பதால் உன்னை தரைக்குள்ளே புதைத்தோம் என்று இறுதியாக சொல்லி முடித்தேன். அந்த தங்கம் பூமிக்குள்ளே தான் இருக்கிறது. சந்திரனை காட்டி சோரொட்டிய தமிழ்நாட்டில் ராமச்சந்திரனே வந்திருந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சோரொட்டியதை இந்த நாடு பார்த்தது. அடிக்கடி நான் வண்டியிலே வருகிற போது அவரோடு வருவேன். நான் என்னுடைய அருமை சகோதரர் ராமனிடத்திலே கூட அடிக்கடி இதை சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை நான் வந்தபோது அவருடைய பச்சை வண்டி வந்து கொண்டிருந்தது. அந்த இச்சைக்குரிய பச்சை வண்டியில் கண்ணன் என் காதலன் அவர் அமர்ந்திருந்தார். நான் அருகில் இருந்தேன். சைதாப்பேட்டையிலே கலைஞர் கருணாநிதி பொன்விழா வளைவு என்று ஒரு மண்டபம் இருக்கிறது, ஒரு வளைவு இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே வந்ததும் வழக்கமாக அந்த வண்டி நின்று போகும். காரணம், வண்டி நின்றால்தான் வருகிற மக்கள் கடந்து செல்ல இயலும். ஆகவே வண்டியை நிறுத்தி விடுவார். ஒரு முறை வண்டி நின்ற போது மக்கள் எல்லாம் கடந்தார்கள். பச்சை வண்டி என்று பார்த்ததும் உடனே சொல்லிவிட்டார்கள், இது எம்ஜிஆர் வண்டி என்று. அத்தனை மக்களும் கூட்டமாக நின்று அவரை கும்பிட்டார்கள். இவர் பதிலுக்கு உள்ளே இருந்து ஒவ்வொருவராக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கப்பாலே மக்கள் சென்று விட்டார்கள், வண்டி நகர்ந்து விட்டது. நான் எம்ஜிஆர் இடத்திலே கேட்டேன், இந்த மக்கள் கும்பிடுவது உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் இந்த காரினுடைய கண்ணாடி கருப்பாக இருக்கிறதே, வெளியிலிருந்து மக்கள் கும்பிடுகிற போது உங்களுக்கு தெரிகிறதே தவிர உள்ளுக்கிருந்து நீங்கள் கும்பிடுவது மக்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாது இருக்கிற போது நீங்கள் ஏன் கும்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், தமிழகத்தினுடைய சட்டமேலவையினுடைய உறுப்பினராக இருந்தாலும், அவருடைய பத்திரிகை ஆசிரியர் என்பதால் மற்றவர்களை விட எனக்கு சுதந்திரம் அவரிடத்திலே அதிகம். நான் அப்படி கேட்டதும் அவர் சொன்னார், நான் இன்றைக்கும் மறக்க இயலவில்லை. நான் ஏன் அவர்கள் பார்க்காவிட்டாலும் கும்பிட வேண்டும் என்றால், நான் சாதாரண ஒரு சினிமா நடிகன், ஒரு நடிகன் என்று பார்க்காமல் நான் இப்போது கும்பிடுகிறேனே, இந்த பொதுமக்கள் தான் கோட்டையிலே என்னை முதல்வராகவே ஆக்கி வைத்தார்கள். நான் அவர்களை காலங்காலமாக அல்லவா அழுகும் தொழுகும் கும்பிட வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் இன்றைக்கு அவருடைய வரலாற்றை எழுதுகிற போது இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அடிக்கடி அவர் கேட்பார்,
பத்திரிகையிலே காலையிலிருந்து மாலை வரை உழைக்கிறீர்களே, ஓடாக தேய்ந்து போகிறீர்களே, உங்களுக்கு பணம் தரட்டுமா என்று என்னவரை கேட்டார். எவ்வளவு பணம் தருவீர்கள் என்று கேட்டேன். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என்றார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பணத்தை நான் பெறுவதற்காக போன போது காலன் அவரை அழைத்துக் கொண்டான். நான் மனிதர்கள் என்று சொன்னேனே, அவர் மரணம் அடைந்த பிற்பாடு நீங்கள் நன்றாக மனதிலே எண்ணிக்கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே மனிதர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அவர் மரணம் அடைந்த பிற்பாடு இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற முத்துசாமி அவர் எனக்கு எதிராக இருக்கிற கட்சியிலே இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற முத்துசாமி தொலைபேசியில் என்னை அழைத்து உடனே வாருங்கள் அண்ணா என்றார். ஏன் என்று நான் போனேன். போன போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த பணத்தை உங்களிடத்திலே கொடுக்க சொன்னார் என்று என்னிடத்திலே ஒரு கட்டை கொடுத்தார். நான் பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு கொடுத்தார் என்று சொல்லக்கூடாது. நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் எவ்வளவு கொடுத்தார் என்பதற்காக அல்ல. ஆள் உயிரோடு இருக்கிற போதே பணத்தை கொடு என்றால் எடு என்று எடுத்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட உலகத்தில் எம்ஜிஆர் மறைந்த பிறகு நான் எம்ஜிஆரை சென்று சந்தித்து கேட்க இயலுமா? ஒரு மனிதன் மறைந்த பிறகு அவருடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கிற நாணயம் உள்ள மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், மனிதர்கள் வாழ்கிறார்கள். எம்ஜிஆர் தந்தார் என்று என்னிடத்திலே பணம் தந்த ஒரு அமைச்சர் இன்றைக்கு தமிழகத்து அமைச்சரவையில் இருக்கிறார். இன்றைக்கு புகழ்மிக்க கலைஞராக இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் என்னை தேடி பார்க்க வந்தார்கள், என் எழுதுகோலை வாங்கிக் கொண்டார்கள். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு அம்மா என்பதற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. நாளைக்கு மறுநாள் நம்முடைய சொந்த ஊரிலே பேச போகிறோம் என்று சொல்கிற போது நம் அம்மாவை பற்றி பேசினால் ஒருவேளை பேச முடியாமல் அழுது நின்று விடுவோமோ என்று கருதி எனக்கு பேர குழந்தைகள் இருக்கிற வயதிலும் கூட ஒருவன் அம்மாவைத்தான் நினைப்பான் என்று எண்ணி பார்க்க மண்ணுக்கு நான் போகிறேன். ஆனால் எங்கே சென்றாலும் நல்லதை சொல்ல வேண்டும், உள்ளதை சொல்ல வேண்டும், அது மாத்திரம் என் நெஞ்சிலே இருக்கிறது. நான் படித்த பள்ளி அங்கே இருக்கிறது, அந்த பள்ளியை பார்க்கிறேன். இந்த பெருமக்கள் பணியாற்றி இருப்பதை போல எங்கள் ஊர் பள்ளிக்கு நான் என்னவெல்லாம் செய்திருப்பேன் என்பதை இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன். இதைத்தான் நான் விரும்புகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் படிக்கிறவன் என்பதால் பெரியவர் தியாகராச முதலியார் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னபடி நான் எழுதிக் கொண்டே இருக்கிறவன் என்கிறபடியால் ஏறத்தாழ நான் கேட்டால் உடனே புத்தகங்களை குவித்து விடுவார்கள். ஒரு கடலோர கிராமத்தில் நான் பிறந்தேன். எங்கள் ஊர் எங்கே இருக்கிறது என்று கூட அறிய மாட்டார்கள். ஒருவேளை எங்கள் ஊர் பக்கத்திலே போகிறவர்கள் வலம்புரிஞான் இந்த ஊரிலா பிறந்தார் என்றெல்லாம் கூட கேட்பார்கள். ஆனால் எங்கள் ஊர் இன்றைக்கு தன்னுடைய முகத்தையே மாற்றிக்கொண்டு வருகிறது என்றால் நான் அந்த ஊருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தை எங்கள் ஊரிலே இருந்து இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு அந்த உணர்வு தான் இங்கே இருக்கிற சஞ்சீவி முதலியாருக்கும் நேதாஜி முதலியாருக்கும் இருக்கிற அந்த உணர்வு தான் இந்த ஊரிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். அதற்குத்தான் இன்றைக்கு நடக்கிற இந்த விழா வழிகாட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை சர்வகட்சி தலைவர்களே என்று அழைப்பேன். நீங்கள் எந்த கட்சியையும் சேர்ந்தவர்கள் அல்ல. பாவம், நீங்கள் மாணவ மணிகள். உங்களுக்கு எதுக்கு இந்த பரபரப்பெல்லாம்? மனிதன் பண்ணுகிறது, செயற்கையாக பண்ணுகிறது. மனிதன் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறானே, இயற்கை எங்கேயாவது பரபரப்பாக இருக்கிறதா? மனிதன் முதல்ல நடந்து போனா, கட்டை வண்டியில போனா, காரில் போனா, விமானத்திலே போகிறான். அப்படின்னா சந்திரனுக்கு போறான். 1,86,000 மைல் வேகத்தில் வருகிறது ஒளி. இப்படின்னா 1,86,000 மைல் அப்படி வருது. இன்றைக்கு இந்த ஒளியை விட வேகமாக போகிற விமானங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான் மனிதன். மனிதன் பரபர என்று இருக்கிறானே தவிர இயற்கை எங்கேயாவது பரபரப்படைந்திருக்கிறதா? இது மனிதன் பரபரக்கிறான் என்பதற்காக சூரியன் என்னடா 6 மணிக்கு தினமும் போகிறோமே, மனிதன் இவ்வளவு பரபரப்பு ஆயிட்டானே, ஒரு 3 மணிக்கு போனால் என்னன்னு இதுவரைக்கும் 3 மணிக்கு எங்கேயாவது வந்திருக்கிறதா? நாளைக்கு பௌர்ணமி. மனிதன் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறானே என்பதற்காக ஒரு மாதத்துக்கு 4 தடவை பௌர்ணமி வருமா? 6 தடவை அமாவாசை வருமா? 9 நாள் சொச்சம் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கப்படாது. உலகம் பரபரப்பாகி விட்டது. ஒரு 3 மாசத்துல கொடிகளை அறுத்து குதித்து விடலாம் என்று எங்கேயாவது குழந்தைகள் பண்ணியிருக்கா? 2000 ஆண்டுகளாக அல்ல, இந்த உலகம் தோன்றிய நாளில இருந்து மனிதன் பரபர என்று இருந்தாலும் இயற்கை பரபரக்கிறது இல்லை. குழந்தைகள் 9 மாதம் சொச்சம்தான், குறைமாத குழந்தை பிறக்கலாம். அது விதி விலக்கே தவிர விதி அல்ல. ஏன் அப்படின்னா மனிதன் செயற்கையாகி விட்டால் பரபரக்கிறான். இயற்கை என்றைக்கு இயற்கையாகவே இருப்பதனாலே பரபரப்பு காட்டாது. சோம்பேறித்தனம் வேறு, பரபரப்பு இன்மை வேறு. நாம் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, ஆனால் பரபரத்து கொண்டே மனித வாழ்க்கையிலே வாழ்கிறோம். நான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன்,
நிரம்ப தகவல்கள் இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது. மனிதன் எவ்வளவு நாள் வாழ்றான்? இதுக்கு முந்தி இந்தியாவில் இருந்தவனுடைய சராசரி வயது 40. இப்ப 40ல போயிருவான்னு அர்த்தம் கிடையாது. சில பேர் 40க்கு முன்னாலே போய்கிட்டு இருந்தான். என்ன ஒருத்தன் கேட்டா, என்ன சார் ஆங்கிலத்தில் இப்படி எழுதுறீங்களா, நீங்க ஆங்கிலத்துல மேதையாச்சே. ஒருத்தனை எழுதுகிற போது முருகேசன் போட்டிருக்கிறான், அவன் செத்து போனா லேட் மிஸ்டர் முருகேசன் போடுறானே ஏன்னு கேட்டான். உங்களுக்கு தெரியுமா? ஆங்கிலத்துல இறந்து போறவன லேட் மிஸ்டர் முருகேசன் போடுறான். நான் சொன்ன தெரியலப்பா, இவன் அங்க போய் சேர்றதுல லேட் ஆயிருப்பான் என்னமோ தெரியல. நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். மனிதனுடைய சராசரி வயது இன்றைக்கு கூடி இருக்கிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் மனிதன் முயன்றாலும் ஒரு 100 வயசு வாழ்வான். ஆனால் கடல்ல இருக்கிற ஆமை இருக்கிறதே, ஆமை நீங்க பார்த்திருக்கிறீர்களா? படத்திலேயாவது பாருங்க. இந்த கடல்ல இருக்கிற ஆமை குறைந்தபட்சம் 400 வருடங்கள் வாழ்கிறது. அப்ப அமைச்சர்கள் அந்த ஆமைகளை எல்லாம் கொண்டு வந்து அமைச்சர்கள் ஆக்கிடலாங்கிறீங்கள, அதிக நாள் வாழுது. சரி, கல்லுக்குள்ள தேரை இருக்கிறதுல தேரை, இந்த தேரை ஏறத்தாழ 600 வருடங்கள் வாழ்கிறது. இது கதை அல்ல, கற்பனை அல்ல. அமெரிக்காவிலே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்கிற நிறுவனம் தன்னுடைய அறிவியல் அறிஞர்களை வைத்து 20 ஆண்டுகளாக ஆய்வு செய்து இந்த ஆமை தேரை இரண்டும் இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறது என்று முடிவு செய்தது. இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறது என்று முடிவு செய்ததை எப்படி அந்த ஆமை தேரை இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறது, அதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் கண்டார்கள். இப்ப நீங்க அதிக நாள் வாழணும்னா நான் சொல்றதை கேளுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், இந்த ஆமை 2 நிமிடத்திற்கு ஒரு தடவை தான் மூச்சு விடுது. தேரை 6 நிமிடத்திற்கு ஒரு தடவை தான் மூச்சு விடுது. இது விஞ்ஞானம் சொல்கிற உண்மை. இந்த உலகத்தில் இன்றைக்கு அமெரிக்காவிலும் பல நாடுகளிலும் பெரிதாக பேசப்படுகிற சமாச்சாரத்தை நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மூச்சே விடக்கூடாது. சில நேரத்தில் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், நீங்க டக்க டக்க பேசிட்டு இருக்கும் போது மூச்சு விட்ட அவர்கள் சொல்லுவது நல்லதுன்னு நீங்க எடுத்துக்கணும். மூச்சே விடக்கூடாது. அப்ப செத்து போய் சொல்றியா நீங்க கேட்பீங்க. அல்ல, நிதானமா விடணும். ஆமை எப்படி விடுகிறது, தேரை எப்படி விடுகிறது, மனிதன் வாழ்வதற்கு அதுதான் அடிப்படை என்பது திருமூலருடைய திருமந்திரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் அதை உணர்ந்து கொண்டதை போல சொல்லுகிறது. நம்முடைய ஞானிகள் புள்ளி வைத்தார்கள், விஞ்ஞானிகள் சுற்றி வந்து அந்த புள்ளிக்கு வந்து அவன் கண்டுபிடித்ததாக சொல்கிறான். எவன் கண்டுபிடித்தாலும் உண்மை இதுதான். நீங்க நன்றாக இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்தில் தகவல்கள் நிரம்ப இருக்கிறது. அப்ப நாம சுவாசிக்கிற போது நிறுத்தி நிறுத்தி சுவாசிக்கணும். சுவாசிக்கிற பயிற்சி வேண்டும். குறைவாக சுவாசிக்கிறவர்கள் அதிக நாள் வாழ்வார்கள் என்று இன்றைக்கு அவன் மூச்சு விடுறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். மூச்சு விட்டா போயிருமோன்னு. குதிரையை பாருங்க, குதிரை எவ்வளவு வலுவாக இருக்கிறது. கிண்டி ரேஸுக்கு நான் போனதில்லை, போனவங்களை கேட்டிருக்கிறேன். குதிரை அப்படி ஓடுதுங்க, பல 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 பலன்னு. குதிரை பார்த்தா எப்படி இருக்கு, படத்துல பார்த்தாலே ஏறி உட்கார்ந்துடலாம் போல இருக்க. குதிரை அவ்வளவு செழுமையாக இருக்கிறது. அவ்வளவு செழுமையாக இருக்கிற குதிரை உயிரியல் கணக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த குதிரையும் வாழ்றதில்லை. ஏன்? இவ்வளவு படபடப்பா கொள்ளு சாப்பிடுது, அது சாப்பிடுது, இது சாப்பிடுது, அப்படி மேனியெல்லாம் பொலிவாக இருக்கிற குதிரை ஏன் போகுதுன்னா, இது ஓடிக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஓடுது. ஓடலாம், அளவில்லாமல் ஓடுது. இழுக்குது பாரு. மூச்சு போச்சுன்னா மறந்துட வேண்டியதான். இப்ப இது தகவல். தகவல் வேறு, கல்வி வேறு. தேரை இவ்வளவு நாள் வாழ்கிறது, இதற்கு என்ன காரணம்? ஆமை இவ்வளவு நாள் வாழ்கிறது, இதற்கு என்ன காரணம்? இது வெறும் தகவல். இந்த தகவலை தெரிந்தவனை அறிவாளி என்று நினைக்காதீர்கள். அவன் அறிவாளி அல்ல. தெரிந்த தகவலை வைத்து தனக்கும் சமுதாயத்திற்கும் அதை பயன்படுத்துகிறானே அவன் தான் அறிவாளி. தெரிந்து வைத்திருக்கிறவன் தகவலாளி. இன்ஃபர்மேஷன் வேறு, நாலேஜ் வேறு, விஸ்டம் என்பது வேறு. தகவல், அறிவு, ஞானம். எவ்வளவோ நிகழ்ச்சி. மராட்டியத்தில் பூகம்பம் வந்தது. இப்ப நாமெல்லாம் இங்க இருக்கிறோம். பூகம்பம் நிச்சயமா நம்ம நாட்டுக்கு வராது. நம்ம இருக்கிற இடத்துல பூகம்பம் வருமா? வராது. மராட்டியத்தில் வந்துருது. ஒரே நாள்ல அவ்வளவு பேர் செத்து போனானே. இந்த பூகம்பம் வருகிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? செய்ஸ்மோகிராஃப் ஒரு கருவி இருக்கிறது. இது செய்ஸ்மோகிராஃப் என்கிற கருவி பூமி அதிர்ச்சி வருவதை ஏறத்தாழ 24 மணி நேரத்திற்கு முந்தி சொல்லிவிடுகிறது. இந்த அல்டிடியூடில் வருகிறது, இவ்வளவு டென்சிட்டியோடு வருகிறது என்பதை அறிவித்து விடுகிறது. ஆனா உங்களுக்கு சொல்கிறேன், மனிதன் கண்டுபிடித்த அந்த கருவி இன்றைக்கு தோற்றுவிட்டது. அந்த கருவியை ஏமாற்றி விட்டு பூமி எதிர்ச்சி வருகிறது. ஆனால் 20 ஆண்டுகளாக சோவியத் நாட்டில் அதிகமாக பூமி எதிர்ச்சி வருகிற இடம் இருக்கிறது, ஜப்பானில் அல்ல. சோவியத் நாட்டில் தாஷ்கண்ட் தான் முழுவதும் அழிந்தது. நான் அந்த ஊருக்கு சென்றிருக்கிறேன். அங்கு எதை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள் தெரிகிறதா? நண்டுகளை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். கடல் இருக்கிற நண்டுகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு தொட்டியில வைத்து அதற்குள்ள நண்டுகளை எல்லாம் போட்டு விடுவார்கள்.
அந்த குறிப்பிட்ட நண்டு ஏறத்தாழ பூமி எதிர்ச்சி வருகிறது என்றால் 36 மணி நேரத்துக்கு முந்தி அங்கும் இங்குமாக ஒரு விதமான நடனத்தோடு ஓட ஆரம்பிக்கிறது. ஓட ஆரம்பித்தால் வீடுகளை விட்டு வெளியேறி விடுவார்கள். 36 மணி நேரத்துக்கு முந்தி பூமி எதிர்ச்சி வருகிறது என்பதை கடலில் இருக்கிற நண்டு கண்டுபிடித்து கொடுக்கிறது. இது அவன் கண்டுபிடிச்சதா? தலை எழுத்து. நம்ம ஊர்ல இருக்கிற சித்தர்கள் சொன்னது. அந்த நண்டுக்கு பேர் சொல்லி இருக்கிறான் அளவன். நம்பால் எல்லாம் சொல்லுவான், செய்ய மாட்டான். ஆமா, இவன்கிட்ட கேளுங்களேன், நம்முடைய புலவர்களை கேளுங்களேன். அணுவை கண்டுபிடித்தவர்கள் யார் கேட்ட சொல்லுவான், நாம் தமிழர்கள் தான் அணுவை கண்டுபிடித்தார்கள் அப்படிமா. எங்க? திருவள்ளுவ மாலையை பார். அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று சொல்லவில்லையா? அணுவை பிளக்கின்ற ஆற்றல் கண்டுபிடித்தவர்கள் நாம். சொன்னது நாம. அணுவை பிளந்தவன் வெளிநாட்டுக்காரன் டால்டன். நம்பால் சொல்லுவான், தெர்மாஸ் பிளாஸ்க் இருக்க தண்ணி வச்சா அப்படியே சுடு தண்ணி அப்படியே இருக்குல்ல. இதை சொன்னவன் யாரு? 1800 ஆண்டுகளுக்கு முந்தி குறுந்தொகையில நம்மால் சொன்னான். அதுக்கு பேர் வச்சிருக்கிறான். ஒரு அம்மா சொல்லுது, என் மகளை பாத்தியா சாமி, என் மகளை கண்டுபிடிச்சு நீ சொன்னீன்னா உனக்கு நான் இந்த பாத்திரத்துல சுடுகண்ணீர் தருவேன், இந்த சூடு மாறாமல் இருக்கும்னு சொல்லி பேர் சொல்லி இருக்கிறான். 1800 ஆண்டுகளுக்கு முந்தி. என்ன பேரு? சேமச்செப்பு. செப்பு, சேமச்செப்பு. 1800 ஆண்டுகளுக்கு முந்தி வெப்பம் இழக்காத நிலையில் நீரை வைத்திருக்க இயலும் என்கிற சிந்தனை நம்முடைய மக்களுக்கு இருந்தது. தெர்மாஸ் பிளாஸ்க அவன் பண்ணிட்டான். ரோமானிய படைவீரர்களே, நீங்கள் நீரோவனுடைய காவலர்கள் தானே. என்னை கொலை செய்வதற்காகவே வந்தீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் நீரோவை பெற்ற அம்மா, 1 மாதம் அவகாசம் கொடுங்க, பிறகு நான் செத்து போகிறேன் என்று சொன்னேன். அடுத்த மாதம் வந்தது. அதே ரோமானிய படைவீரர்கள் நீரோவனுடைய அம்மாவை சூழ்ந்து கொண்டார். அப்போது நீரோவனுடைய அம்மா சொன்னாள், ரோமானிய படைவீரர், நீரோவனுடைய படைவீரர்களே, செல்ல மகன் நீரோ சொல்லி இருக்கிறார். சூப்பர்.